அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம் முடிந்து வீடுகளுக்கு திரும்பிய பக்தர்கள் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் அவலமானது ஏற்பட்டு வருகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகத்தை முடித்துவிட்டு வீடுகளுக்கு செல்லும் பக்தர்கள் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. கோயில் நிர்வாகம் முறையாக பேருந்து வசதிகள் செய்து வழங்காததால் சாமி தரிசனம் முடித்து ஆபத்தான முறையில் பக்தர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள அறுபடை வீடுகளின் முதற்படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 5:30 மணி அளவில் நடைபெற்று முடிவடைந்தது. இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த நிலையில் அவர்கள் அந்த பகுதியில் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சாலைகளில் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் அந்த கும்பாபிஷேகத்தை முடித்துவிட்டு புறப்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த வழியாக செல்ல முடியாத நிலையில் பிரதான சாலையில் வருவதற்காக திருப்பரங்குன்றம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தை ரயில்வே கிராசிங்கை ஆபத்தான முறையில் கடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை தான் பார்க்க முடிந்தது. அந்த பகுதியில் ரயில்வே தண்டவாளத்தில் ஏராளமான ரயில்கள் கிராசிங் செய்த நிலையிலும் கூட அங்கிருந்த பக்தர்களும் பொதுமக்களும் ஆபத்தான முறையில் ஆபத்தை உணராமல் அவர்கள் அந்த சாலையை அந்த தண்டவாளத்தை கடந்து சென்றார்கள். தொடர்ச்சியாக ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கடலூர் மாவட்டத்தில் ரயில்வே கிராசிங் கேட் முழுமையாக மூடப்படாத நிலையில் வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் இந்த தினம் அந்த திருப்பரங்குன்றம் ரயில்வே தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் பொதுமக்களும் பக்தர்களும் கடந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே போன்று ஏராளமான பக்தர்கள் அந்த தண்டவாளத்தை கடந்து செல்லும்போது அருகிலே இருக்கக்கூடிய பள்ளங்களில் கீழே விழுந்து அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு காயமடையக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. எனவே உடனடியாக அந்த பகுதியில் திருப்பரங்குன்றம் பகுதியில் அரசு பேருந்து உள்ளிட்ட வாகனங்களை அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று திங்கட்கிழமை என்பதால் ஆங்காங்கே உள்ளவர்கள் பணிக்கு செல்லும் போது கூட போதிய வாகனங்கள் கிடைக்காத சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையில்தான் இது போன்ற ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளங்களை கடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.